ஹலோ மை டியர் டேப் ரெக்கார்டர்ஸ், வெல்கம் டு டேப் ரெக்கார்டர். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேச்சு போட்டிக்கான தலைப்பு தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுதான் நான் இப்போ கொடுக்க போறேன். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ, அதாவது கட்டுரை வேணும்னா, ஸ்பீச் வேணும்னா, இல்லை என்ன வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் அது இருக்காங்கிறத ஒரு தடவையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா பிளேலிஸ்ட்டில் இருக்கும். எல்லா கட்டுரை வேணும்னாலும் தனியாக கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்டடி ரிலேட்டடாக ஏதாச்சும் வேணும்னாலும் தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் கமெண்ட்ஸில் தேங்க்ஸ் சொல்லி நிறைய மெசேஜஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக நான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஒரு வீடியோ பண்ணுறதுல எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ என்னென்னா, ஒரு பேச்சு போட்டிக்கான ஆடியோ தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த பேச்சு போட்டி எந்த தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது பார்வையில் தலைவர்கள் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்பு தான். ஸோ இதில் என்னென்னா, இப்போ ஒரு பேச்சு போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த வீடியோவையே நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அத்தனை பேரும் பார்க்கும்பொழுது எல்லாருமே ஒரே கண்டென்ட், மேபி ஒரே ஸ்கூலில் கூட படிக்கலாம், இல்லை ஒரே காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரே கான்செப்டாக எழுதக்கூடாது. ஓகேவா? நீங்கள் இதில் இருக்கிறது ஒரு ஃபார்மேட் தான். இத பார்த்துக்கிட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அண்ட் உங்களுடைய வாய்ஸ் ரேஞ்ச் எங்க ஏத்தணும், எங்க இறக்கணும், உங்களோட ஆக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் பொறுத்து தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் நோட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறதே ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு, உங்களோட ஓன் பாயிண்ட்ஸும் நிறைய போடலாம். ஏன்னா எனது பார்வையில் தலைவர்கள், ஒரு லீடர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதையும் நடுவில் நீங்கள் போட்டிங்கன்னா அது உங்களோட பாயிண்ட்ஸ் ஆகும். ஓகேவா? எங்கே வேணாலும் நீங்கள் போடலாம். பட் இந்த ஃபார்மேட்டில் எங்கெல்லாம் நான் கொட்டேஷன் கொடுக்குறேனோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கவனிங்க. எங்கே கரெக்டாக நான் ப்ரொனன்சியேஷன் என்ன கொடுக்குறேனோ அதையும் நீங்கள் கவனிங்க. அதனால் ஒரு ஸ்பீச்சில் எப்படி பேசணும் அப்படிங்கிறதையே நான் கொடுக்குறேன். ஓகேவா? அதை இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறதையும் நான் தரேன். ஸோ அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களோட வாய்ஸ் ரேஞ்சை கொஞ்சம் ஹையாக கொடுக்கணும். அண்ட் ஆக்ஷன்ஸ் எப்படி ஒரு ஸ்பீச்சில் பேசணுங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்கெல்லாம் அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ என்னன்னா, நம்ம இந்த பேச்சு போட்டி தலைப்புக்கு போயிடலாம். தலைமை என்பது பதவி அல்ல, அது பொறுப்பும் பணியும் நிறைந்த ஒரு பயணம். அப்படிப்பட்ட பொறுப்பிலும் பணியிலும் நிறைந்த பயணத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் எனது நண்பர்களுக்கும் மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாட்டை, ஒரு சமூகத்தை, ஒரு பள்ளியை சுமந்து செல்லும் சக்தி கொண்டவர்கள் தலைவர்கள். அத்தகு தலைவர்கள் குறித்து எனது பார்வையில் தலைவர்கள் என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளேன். என் பார்வையில் தலைவர் என்பது மக்களை இழுத்துச் செல்லும் ஒருவர் அல்ல, மக்கள் தாமாகவே பின்தொடர விரும்பும் ஒருவரே தலைவராவார். தலைவராக பிறக்க வேண்டியதில்லை, செயல்களால் தலைவராகலாம் என்றார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். எனது பார்வையில் தலைவர் என்பது பதவியோ அதிகாரமோ இல்லை. அவர் ஒரு முன்னோடியும் வழிகாட்டியும் தன்னலமில்லாத சேவையும் செய்யும் நபர் ஆவார். தலைவர் என்பவர் நான் முதலில் சாப்பிடுகிறேன் என்றல்ல, நீங்கள் முதலில் சாப்பிடுங்கள், நான் பிறகு என்று சொல்பவர். அத்தகு குணங்களை நினைக்கையில் முதலில் என் நினைவுக்கு வருபவர் மகாத்மா காந்தியடிகள். துப்பாக்கியும் யுத்தமும் இல்லாமல் அஹிம்சையும் சத்தியமும் கொண்டு ஒரு நாட்டையே விடுதலை செய்த தலைவர். நீ எந்த விதமான உலகத்தை பார்க்க விரும்புகிறாயோ அது போலவே நீ மாறு என்று நமக்குள்ளும் மாற்றத்தை கொண்டு வந்த தலைவரே மகாத்மா காந்தியடிகள். அடுத்ததாக ஒரு விஞ்ஞானி, ஆனால் ஏழை மாணவனுக்காக சிந்தித்த தலைவர். ஆம், நமது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்தான். விழுந்தால் எழு, கனவு காண், அதை கடைசி வரை பின்பற்று என்று நம்மை தூண்டும் தலைவர். இவர்கள் மட்டுமல்ல, எனது பார்வையில் தன்னலமில்லாத சேவை, கேட்பது மட்டுமல்ல புரிந்து செயல்படும் திறன், நேர்மையும் நீதியும் இரு கண்களாக கொண்டவர், விதிமுறைகளை தானே பின்பற்றும் மனம் உடையவர், தன் செய்கைகளால் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் ஆற்றல், இத்தகு பண்புகளை உடையவர்கள் அனைவருமே சிறந்த தலைவர்களே ஆவர். வாக்கால் அல்ல, நடையால் வழிகாட்டுவதே உண்மையான தலைமை. அதாவது தலைவராக இருப்பது ஒரு மகத்தான வாய்ப்பு மட்டுமல்ல, ஒரு பெரிய பொறுப்பும் கூட. பள்ளி மாணவனாக இருந்தாலும், குடும்ப உறுப்பினராக இருந்தாலும், ஒரு சமூக உறுப்பினராக இருந்தாலும் நாம் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். இதுவே தலைமை என்று நான் கருதுகிறேன். நம் வாழ்நாளில் நாம் காணும் சிறந்த தலைவர்கள் தாங்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை காண்பித்ததனால்தான் புத்தகங்களே இல்லாமல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அதனால் நான் முடிவில் ஒரு அழகான வரிகளை கூற விரும்புகிறேன். பதவி ஒரு நாள், பண்பு ஒரு வாழ்க்கை.
ஆணையால் அல்ல, ஆன்மாவால் வழிகாட்டுபவரே சிறந்த தலைவர். நன்றி, வணக்கம். இது மாதிரி இப்போ நான் சொன்னது இது வந்து ஒரு 3 மினிட்ஸ் ஆடியோ வருது. நான் செக் பண்ணேன். ஸோ இது வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோ அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் போட்டீங்கனாலும் அந்த மாரி இருக்கும். இதுல இருக்கிறத இருக்கிற மாரி அப்படியே சொல்லணும்லாம் கிடையாது. நீங்க பாயிண்ட்ஸ வந்து மாத்தியும் சொல்லலாம். பட் பிகினிங் அண்ட் ஸ்டார்ட்டிங் அதே மாதிரியே இருக்கலாம். ஓகேவா? அண்ட் மிடில்ல வந்து நீங்க அத மாத்துறதா இருந்தா மாத்திக்கலாம். எனக்கு மறந்து போச்சு அப்படின்னா, நிக்காம சொல்லணும். ஓகேவா? அதாவது தெரியல அப்படின்னா, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி திரு திருன்னு முடிக்கக்கூடாது. ஏதோ ஒண்ணு அந்த தலைவர்கள பத்தி என்ன தெரியுமோ, ஏதோ படிச்சது பாயிண்ட் மாத்தி மாத்தி சொன்னா கூட, அத கான்ஃபிடென்ட்டா சொல்லணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ நானு எழுதும்பொழுது ஆல்ரெடி எனது தலைவர்கள் பத்தி நெறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும், எதனால நீங்க என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் என்னோட பாயிண்ட்ஸ், ஓன் பாயிண்ட்ஸ் ஆல்ரெடி காந்தியடிகள் சொன்னாரு தான். ஆமா, இந்த கொட்டேஷன் எல்லாம் அப்துல் கலாம் சொன்னாரு. ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. ஆனா, அத நாம எப்படி பிரசன்ட் பண்றோங்கிறது தான் நம்மளோட ஸ்டைல். ஓகேவா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அப்ப அந்த மாதிரி நாம பிரசன்ட் பண்ணணும். இருக்கிறத அப்படியே சொன்னோம் அப்படின்னா, அது அவங்களோட ஸ்டைல நாம சொல்றோம்னு அர்த்தம். ஓகேவா? உங்களுக்கு தெரியாத வரை நீங்க இத ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் போக போக நீங்களே கத்துப்பீங்க. ஓகேவா? ஸோ எல்லா வீடியோஸையும் மறக்காம பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். ஓகேவா? எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கு எந்த ஸ்டடி ரிலேட்டடா என்ன ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க. கமெண்ட்ஸ்ல மறக்காம கேளுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு வேணும்னாலும் ஷேர் பண்ணுங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஸோ மச். பபாய்.